விஜயை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எனக்கு தெரிஞ்ச விஷயம், அவருக்கு இந்த காசிப்பெல்லாம் பேச மாட்டார். அன்றைக்கி கூட நான் சொன்னேன், எல்லாருக்கும் எல்லாம்னு சொன்னபோது உங்கள் கேரவனில் இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். எல்லாருக்கும் எல்லாங்கிறது நாட் பாசிபிள். யாராக இருந்தாலும் யார் யாருக்கு என்ன உண்டோ அதை தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதனால் விஜய் 500 நாள் இருக்குது இன்னும் எலெக்ஷனுக்கு. அந்த 500 நாளில் விஜய் என்ன பர்ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டை 2-3 சுற்றுப்பயணம் பண்ணி, இந்த தடவை ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்னா 3 தடவை சுற்றுப்பயணம் பண்ணார் தமிழ்நாடு முழுக்க. இப்போது 2026 எலெக்ஷன் இப்போவே ஆரம்பிச்சிட்டார். சனி ஞாயிறுனா இருக்க மாட்டேங்கிறார். எங்கேயோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு 2 ஊர் சாட்டர்டே சண்டே போகிறார். பார்ட்டியை சரி பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு வரும்? உழைப்பு தான். நான் சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கின்னு நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே நடக்கும். சோஷியல் மீடியாவில் ஒருத்தன் என்ன பண்ணால், அண்ணா என் ஓட்டு உங்களுக்கு தான் போட்டான், ரொம்ப சந்தோஷப்பா, எங்கே இருக்கேன்னு, நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கேன்னு. ஏய், நீ மயிலாப்பூர் இருந்தால் ஓட்டு, நீ சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எனக்கு என்னடா ஓட்டு?